இட்லி மாவு ஆட்டி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய பாத்திரத்தில் ஆட்டி வச்சுருக்குங்க. அரிசி மாவும் உளுந்த மாவு வெந்தயமுங்க. அரிசி 7 டம்ளரு, உளுந்து 1.5 டம்ளருங்க. உளுந்து கூட 1 ஸ்பூன், வெந்தயம் ஊற வச்சுங்க 4 மணி நேரம் ஊற வச்சு ஃபஸ்ட்டு உளுந்தாட்டி 25 நிமிஷம், அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டிங்க. ரெண்டையும் கலக்கி வச்சுருக்கோங்க. ஒரு கை உப்பு போட்டு இப்போ நம்ம நைட்டு தூங்குறப்போ சம்படத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரைண்டரில் க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிட்டுங்க நம்ம தண்ணி வந்து அந்த நட்டு ஸ்க்ரூ இருக்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன். சாயந்தரம் 2 சைடும் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றினோம்னா கொஞ்சம் மாவோடு சேர்த்து வருங்க. இப்போ க்ளீன் பண்ணி தான் இருக்குதுங்க. இருந்தாலும் அந்த ஊறிச்சுன்னா உள்ளே அந்த நட்டுக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் வந்துடுங்க. அதனால் நம்ம தண்ணி ஊற்றி இப்படி மூடி வச்சுருக்குறோங்க. பருப்பு சாம்பாருக்குங்க காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்குங்க. புளி தண்ணி ஊற வச்சுருக்குங்க. இதில் வந்து இதில் சாப்பாடு வச்சாச்சுங்க. இதில் பருப்பு 3 விசில் துவரம் பருப்புங்க, சோம்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், ஒரு 6 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு தொளிச்சுங்க, 3 விசில் விட்டு வச்சுருக்குங்க. கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியில் அறுத்து போட்டிருக்குங்க. 2 கத்திரிக்காய், அதுக்கு மேலே அவரைக்காய் 2ங்க, 4-5 அறுத்து போட்டிருக்குதுங்க. கேரட் 1/2 கேரட்டுங்க. அவரைக்காய் வந்து ஒரு 4-5 இருக்குங்க. அவரைக்காய் வந்து இந்த தலை வந்து நம்ம பிச்சு நார் எடுக்கணும். இந்த பக்கம் பிச்சு நார் எடுக்கணும். அது நாளைக்கு பொரியல் வைக்கும்போது நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு 1/4 கிலோ காய் அளவு நம்ம பருப்பில் தான் போட போகிறோம். எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு போட்டுங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வதக்கி விட்டுங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை வதக்கி விட்டுட்டுங்க. இந்த தக்காளியில் இதுலேயே 2 தக்காளி அறுத்து போட்டிருக்குங்க. குழம்புலைங்க 2 தக்காளி, 2 கை துவரம் பருப்புங்க, தண்ணி அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணிங்க, எண்ணெய், சின்ன வெங்காயம் ஒரு 7, பூண்டு ஒரு 7 பல்லுங்க போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சாச்சுங்க. நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, ஒரு வடச்சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் ஒரு போட்டுங்க, 10 சின்ன வெங்காயம் வதக்கி விட்டுங்க, ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நம்ம இந்த காயம் எடுத்து போட்டுங்க, வதக்கி விட்டுங்க, 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு வதக்கி விட்டுங்க. இந்த புளி தண்ணியும் ஊற்றிங்க. உப்பு நம்ம குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அளவு பார்த்து கல் போட்டுங்க. நம்ம இதில் இருக்கிற குழம்பு தண்ணி தாளிச்சதில் வடித்து விட்டுட்டுங்க. இதை பருப்பை கடைஞ்சி எல்லாம் ஒன்றா ஊற்றிங்க. மறுபடியும் ஒரு 2 விசில் குக்கர்லேயே விட்டோம்னா நம்மளுக்கு பருப்பு சாம்பார் ரெடி.